லாஸ்ட் எபிசோடோட எண்டில் ஜியாங் வேகமாக காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கார் ரிவரில் விழ போகும்போது ஃபோன் ஆக்டிவேட் ஆகியிருந்திருக்கும். அதே சமயம் லின் கிட்ட இருக்க அந்த ஃபோன்லேயும் சிக்னல் கிடச்சி ஒரு லொக்கேஷன் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். ஹைவே பிரிட்ஜில் அடிபட்டு ரிவரில் விழுந்த நம்ம ஜியாங் சம்மந்தமே இல்லாத ஒரு எம்டி லேண்ட்லேருந்து மயக்கத்தில் எழுந்திருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் பார்த்தா இவங்களோட நேம் போட்ட ஒரு ஐடி கார்டு, அசிஸ்டன்ட் கொடுத்த ஃபோன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பணமும் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தமாக தெம்பே இல்லை, அதனால் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக ட்ரக்கை டிரைவ் பண்ணிட்டு வர ஒரு லேடி, இவங்களோட பேர் சாங்ஷி, நம்ம ஜியாங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜியாங் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்த்ததும் பார்த்துட்டு போற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சாங்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு சிட்டிக்கு டெலிவரி பண்ண போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஒன்று ரோட்டில் மயங்கி கிடந்ததை பார்த்தேன். நம்மளும் தனியாக தானே போகிறோம், அதனால ஒரு கம்பெனிக்கு இருக்கட்டுமேனு ட்ரக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜியாங் சாங்ஷி கிட்ட ஃபோன் வாங்கி அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா லின் அவனோட ஃபோனுக்கு கிடைச்ச லொக்கேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அடுத்த சீனில் ஜியாங் போகிற வழியில் ஒரு கடையை பார்த்து அங்கே போய் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. கோஇன்சிடென்ட்டாக லின்னும் அந்த கடைக்கு வெளியே இருக்க பெட்ரோல் பங்குக்கே அவனோட பைக்கை பெட்ரோல் போட வரான். ஜியாங் இந்த தடவை கால் பண்ணும்போது ரிங் போகுது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கால் வரது யாருக்குன்னா நம்ம ஹீரோ லின்னுக்கு. அந்த சமயம்னு பார்த்து நம்ம லின் அவனோட ஃபோனை செக் பண்ணாதனால காலை மிஸ் பண்ணிடுவான். கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். ஜியாங்கால ஃபோன் பேச முடியலையன்ற கவலையை ஃபோன் கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க கேலண்டரை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பயங்கரமான ஷாக் அவங்களுக்கு. ஏன்னா இயர் அதில் 2018 அப்படின்னு போட்டிருக்கு. ஜியாங் உடனே ஷாப்கீப்பர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. 2025 எதுக்குடா 2018 கேலண்டரை மாட்டி வச்சிருக்க அப்படின்னு. அந்த ஷாப்கீப்பரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். இல்லை நீங்கள் தான் ஏதோ கன்ஃபியூஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இது 2018 தான் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரொம்ப அப்படியே ஷாக்கில் ஒரு மாதிரி காதெல்லாம் பொத்திட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கடையிலேருந்து வெளியே வந்து அப்படியே லின்னை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவன் ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கல, பின்னாடி நடந்து போகிறது தான் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு க்ளோஸான ஒரு பர்சன் நடந்து போகிற மாதிரியே இவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் இப்போதான் லின் அவனோட ஃபோனை செக் பண்ணுறான். ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு எகைன் கால் பண்ணுறான். பார்த்தா அந்த கடையில் இருக்க ஃபோனுக்கு அந்த கால் போகுது. லின்னும் ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான், இந்த கடையிலேருந்து எனக்கு யார் கால் பண்ணா அப்படின்னு. ஷாப்கீப்பரும் இப்போ ஒரு பொண்ணு தான் போனாங்க, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். லின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக யோசிக்கிறான், சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு எதுக்கு எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு. ஜியாங் ஒரு மாதிரி புலம்பிட்டே வராங்க. 2025 ஆக்சிடென்ட் ஆச்சு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு லேண்டில் எழுந்தேன், இங்கே பார்த்தா இயர் 2018 போட்டிருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு புலம்பிட்டே வராங்க. இதை கேட்டு சாங்ஷி வந்துட்டு, ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப பதட்டமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம லின்னை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஃபோனில் கிடைச்ச லொக்கேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் இவனோட ஃப்ரெண்ட் சூஜங் இருக்கானா அப்படின்னு தேடி பார்த்துட்ருக்கான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒரு கல்லில் ஒரு பிளட் மட்டும் இருக்குது. அது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இவன் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டெலிவரியை முடிச்சுட்டு சாங்ஷி ஜியாங்க அப்படியே விட முடியாமல் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த லோக்கல் ஏரியாலாம் இவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. சாங்ஷிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுட்டு சாங்ஷி தூங்குறதுக்கு சில ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஜியாங்க்கு இங்கே தூங்குறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா பிறக்கும் போதே ரிச்சான லைஃப்பை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் 2025 நமக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எப்படி 2018 வந்தோம், ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமான்னு தூங்காமல் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஜியாங் அப்படியே எழுந்து வந்து பார்த்தா அங்கே இருக்கவங்களாம் வெளியே பல் தைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு பண்ணுறதெல்லாம் பார்க்க இவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த சமயம்னு பார்த்து மாடி மேலே இருந்த ஒரு பையன் கல்லை கீழே தூக்கி போடுறான்னு நம்ம சாங்ஷி மண்டையில் போட அவங்க மயக்கம் போட்டு கீழே விழ அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஜியாங் ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் சாங்ஷியோட பொண்ணு அங்கே வர உடனே பில்லு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு, ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், இதோ பாருமா என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அது எப்படியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையும் தரா. இவங்க 2 பேர்கிட்ட இருக்க மொத்த காசையும் போட்டாலுமே ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த சமயம் அங்கே வர லின் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அடுத்து சாங்ஷிக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது 2 பேர் வேகமாக வந்து மோதி அவங்க கையில் வச்சுருந்த ஃபுட்டை கீழே போட்டுடுறாங்க. ஜியாங்கோ செம்ம பசி, அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறோ ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ லின் ஜியாங் கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரான். ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பில் பே பண்ண
காசு கொடுத்தான், அந்த காசை கேட்க தான் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. லின் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் எதுக்கு நம்மளை தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு. ஒருவேளை லின்னுக்கு ஜியாங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கமோ என்னங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்த்துடலாம். ஜியாங் அங்கேருந்து போகும்போது செம்ம பசி இல்லை, உடம்புல தெம்பு இல்லாமல் அப்படியே தலை சுற்றி கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்பயும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது லின் தான். ஜியாங் மயக்கத்துலேருந்து எழுந்து முழிச்சு பார்க்கும்போது லின் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அக்கறையாக கொடுத்ததுக்கு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு அழகாக இருந்த போதுமே எல்லா பசங்களும் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் யாருன்னு தெரியுமா? ஜியாங் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன், அப்போ தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா லின்னோட மொபைலுக்கு கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி ஹலோ சொல்கிறான். 2 பேரும் மாறி மாறி ஹலோ சொல்லிட்டு ஷாக்கு. எகைன் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறாங்க. லின்னோட மொபைலுக்கே தான் கால் வருது. அவனும் ஃபோனை காமிக்கிறான். ஜியாங் உடனே இது என்னோட அப்பாவோட நம்பர், உன்கிட்ட எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் அவங்களோட ஃபாதரோட நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவர் 2009 இறந்துட்டதா சொல்லுது. இவங்க இல்லை இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் உடனே அடுத்து ஜியாங் குரூப் ஆஃப் கம்பெனியும் சர்ச் பண்ணி காமிக்கிறான். அப்படி ஒரு சர்ச்சிங் ரிசல்ட்டே கூகுளில் காமிக்கல. அவ்வளோதான், இங்கே ஜியாங் ஃபுல் பிளாங்க் அவுட்டு. ஒன்றுமே புரியாமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே அங்கே எதுவுமே சொல்லாமல் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 2025 2018 அப்படியே நடந்தது எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது இவங்களுக்கு. இவங்க அப்படியே வெளியே போகும்போது திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஃப்ளாஷ் ஆகுது. அந்த ஃப்ளாஷில் இருந்து ஒரு பொண்ணு அப்படியே நடந்து வராங்க. அவங்க பார்க்க ஜியாங் மாதிரியே இருக்காங்க. ஜியாங் கிட்ட வந்து, ஜியாங் நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? இந்த உலகம் நமக்கு வேணாம், சீக்கிரமாக நம்மளோட உலகத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்போ இது டைம் ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்து மாட்டிக்கலையா, இது ஒரு பேரலல் யூனிவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நம்ம ரிவரில் விழும்போது தானே இங்கே வந்தோம், எகைன் போய் ரிவர்லேயே விழுவோம், நம்ம பார்க்கும்போது எகைன் 2025க்கு போயிடுவோம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சு போய் ரிவரில் விழுந்துடுறாங்க. அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் இதை பார்த்துட்டு வேகமாக வந்து ஜியாங்கை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜியாங் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்க ஆஃபீஸரோ ஜியாங்க்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த சின்ன வயசில் சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாதுமா, எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஜியாங்கும் எடுத்து சொல்கிறாங்க, ஐயோ சார் நான் சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணலை, எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டு எகெயின் லின் தான் வந்து ஜியாங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. லின் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, இந்த மாதிரி ஜியாங் என்னோட கிளாஸ்மேட் தான், இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர் என்னோட ஃப்ரெண்ட் சூஜன் கேஸை நீங்கள் எகெயின் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவரும் அந்த கேஸ் எப்பயும் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. லின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறான். அப்போது அந்த லொக்கேஷனுக்கு சிக்னல் அனுப்புனது சூஜங் இல்லை அப்படின்னா அங்கே இருந்த பிளட் யாரோடது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.